குடுறியாடி குடுறி. ஆமா, உங்க டோப்பா மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. இந்தா வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு மருமகளை கூட்டிட்டு வர சொன்னா வீட்டுல இருக்கிற விளக்க ஆட்டைய போடுறவளை கூட்டிட்டு வரங்கிறானே, அவனை கேட்க மாட்டீங்களா? அந்த விளக்கத்தை இந்த விளக்கு மாத்திட்டு சொல்லு. அப்பா போனா போதுப்பா, ஒரு குத்து விளக்கு தானே. டேய், வெறும் குத்து விளக்குனா பரவாயில்லடா, வெள்ளி குத்து விளக்குடா. அம்மா ஏதோ இதோட போச்சேன்னு சந்தோஷப்படுமா. என்னங்க பேசுறான் இவன்? இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம ஜமீன் குடும்பத்துக்கு எப்படிங்க ஒத்து வரும்? அடிப்பாவி, நீ கேரக்டராவே மாறிட்டியா? கோவணம் மாதிரி இந்த கம்மாக்கார நிலத்தையும் கோட்டை விட்ட நினைச்சிட்டு இருக்க. இவ ஜமீன்தாரனியாவே மாறிட்டு இருக்கா. அதை விடுங்க. இப்போ ஓனர் வந்து கேட்டா என்னங்க பதில் சொல்றது? எனக்கு ஒரு ஐடியா சொல்றா. ஓனர் வந்து 2 குத்து விளக்கு இருந்துச்சு, ஒன்னு இந்த இருக்கு இன்னொன்னு எங்கன்னு கேட்டா அதான் எதுன்னு சொல்லுவோமா? ராஸ்கல், அந்த ஆள் குண்டூசியில இருந்து கக்கூஸ் கழுவுற பிரஷ் வரைக்கும் கணக்கு எழுதி கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கான். ஐடியா சொல்றான், ஐடியா. எங்க இருந்துடா இப்படி ஒருத்தைய பிடிச்ச? பேசாம ஊர்ல இருந்தா கூட ரேஷன் அரிசியில வைத்த கழுவி இருக்கலாம். இப்படி பண்ணிட்டேடா. அப்பா நீ காதல் மன்னன் ஜெமினி கணேசனோட ரசிகன், இதுக்கெல்லாம் கலங்கலாமாப்பா? ஆமா, இந்த உன்னை சொல்லியே நான் பண்ணிடுறா. ஐயோ, ஓனர் வந்துட்டாரு. மாட்ட போறது ஓனரா? தங்க பொண்ணு, என்னங்க? பேசஞ்சர் ட்ரெயின்ல முன்னாடி இருக்கிற ஹெட்லைட் மாதிரி இத்தாச்சோட பொட்டு வைக்கணும்னு ஆசைப்படுவியே, அதுல மண்ணுல போகுதுடி. என்னங்க சொல்றீங்க? ஒரு குத்து விளக்குக்காக அந்த ஆள் என் குடல உருவ போறாண்டி. தங்க பொண்ணு, ஓனர் வந்து கேட்டா என் புருஷனுக்கு உள்காய்ச்சல் தூக்கி தூக்கி போடுது, அவரால் பேசக்கூட முடியாதுன்னு சொல்லி உன் பொட்டை காப்பாத்திக்கிட்டு என் பட்டு. என்னம்மா வந்து கதவை துறக்க முடியலடா. கதவை திறடா. வானத்தை மாட்டி விட்டுறாதம்மா. முதல்ல கதவை திறடா. வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க, உட்காருமா, உட்காருங்க. என்னம்மா காலையில தான் வந்த, இப்போ மறுபடியும் வந்திருக்க? அது வந்து ஆன்ட்டி, அங்கிளுக்கு என்னாச்சு? அது வந்துமா, அவருக்கு குளிர் காய்ச்ச. அது வரக்கூடாதுன்னு தான் யோகாசனம் பண்ணிட்டு இருக்கம்மா. ஆமா. அம்மா, இது யாரு? உங்க வீட்டு வேலைக்காரம்மாவா? ஐயோ அங்கிள், இவங்க தான் என்னோட அம்மா. ஓ, மன்னிச்சுக்கங்கம்மா, தெரியாம கேட்டுட்டேன். பரவாயில்ல அங்கிள், இதெல்லாம் எங்க அம்மா தப்பாவே எடுத்துக்க மாட்டாங்க. மொட்டை மாலையில காயப்பட்ட நெத்திலி கருவாடு மாதிரி இருக்கான் இவனா ஜமீனு? ஆக்சிடென்ட் ஆன அரப்பாடி லாரிக்கு புடவை சுத்தி விட்ட மாதிரி இருக்கா. இவளா என் சம்மந்தி? நீ மட்டும் ஜமீன் இல்லாம இருந்த கரும்பு மிஷின்ல உன்னை இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் புடுங்கி எரிஞ்சிருப்பேன். உன் மகா மட்டும் எனக்கு மருமகளாகட்டும். ஒரு செக்கு ஒன்று வாங்கி அதுல மாட்டுக்கு பதிலாக அவங்க 2 பேரையும் கட்டி ஓட்ட. என்னங்க பாத்தீங்களா, வந்தவங்களை என்ன சாப்பிட்றீங்கன்னு கூட கேட்கல. எங்க போன்னு நம்ம ஜமீன்ல இருந்து கொண்டு வந்த மூலிகை பால் இருக்குல்ல? ஆமாங்க, இருக்கு. இதோ கொண்டு வரேன், இருங்க. என் பொண்ணு உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஏதோ கொஞ்சம் பணமும் ஜமீன்கிற பெருமையும் தான் இருக்கு. உங்களை மாதிரி தங்கமான குணம் இருக்கிறவங்க முன்னாடி அதெல்லாம் தூசி மாதிரிமா. என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு கம்ப்யூட்டர் கத்து கொடுக்கிற குருநாதருடைய அம்மா. குருவை விட ஒரு படி மேல. ஏய், விக்கல் வருதுல, இப்ப தண்ணி குடி போ. அங்கிள், இங்க ஃப்ரிட்ஜ் எங்க இருக்கு? அந்த ரூம்ல இருக்குமா? சரிங்க அங்கிள். ஐயோ,
விளையாட்டு பொண்ணுங்க இது. ஐயோ சீக்கிரம் வாமா. இதோ வந்துடுறேன். இந்த வரேங்க. ஐயோ, சித்ரா, சித்ரா, என்னங்க மூலிகை பால் சாப்பிடுங்க. சித்ரா, இங்க வா, மூலிகை பால் வந்துருச்சு பாரு, வா. ஹை மூலிகை பால் இதோ வந்துட்டமா. ஹை கொடுங்க. உட்கார்ந்து சாப்பிடுமா? ஆ. நீங்களும் உட்காருங்க. குடி குடி. என்னங்க நீங்க பண்ண சூரணத்தை நம்ம ஊர் நாய் கூட குடிக்காது. இவளுங்க இந்த மண்ணு பண்றாளுங்க. ஒன்றும் இல்லை, நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். அதான் உங்களை நேரில் பார்த்து சொல்லிட்டு போயிடலான்னு வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம். ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீலஸ்ரீ ஷண்பகனூர் ஜமீன் அலங்காரம் பேசுறேன். என்னது? டாமி சொல் பேச்சு கேட்காம அடம் முடிக்கிறானா? அவனை சங்கிலியில கட்டி வச்சு சவுக்காலடி. என்னங்க இது? நாய்க்குட்டி ஏதோ தெரியாம பண்ணியிருக்கோம், அதுக்கு போய் சங்கிலியில கட்டி வச்சு. என்னங்க நீங்க? டாமிங்கிறது நாய்க்குட்டி இல்ல, எங்க ஜமீன் பட்டத்து யானைங்க. எப்படி? நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு நாளைக்கு பிறந்த நாள். நம்ம ஜமீன் வழக்கப்படி பிறந்த நாளைக்கு என்ன பரிசு தருவோம்? என்னது? இங்கே வாங்கி கொடுக்கணுமா? உன்னை இப்பவே வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஜமீனுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, அதை மாத்தலாமா? நீ இன்னைக்கு நைட்டே பார்சல் அனுப்புற. நோ ப்ராப்ளம், ஃப்ளைட்ல அனுப்பு. எது? ஒண்ணு போதுமாவா? என்ன உங்க அப்பா விட்டு சொத்தைய கொடுக்க போற? ஜமீனுக்கு ஒத்தப்பட ராசி இல்லைன்னு உனக்கு தெரியாது? 2 பார்சல் அனுப்பு. பேக்கிங் பக்காவா இருக்கணும். நம்ம ஜமீன்ல இருந்து வர்ற இந்த பொக்கிஷம் பல தலைமுறையை காப்பாத்த போகுது. என்ன? சரி சரி, வளவளன்னு பேசாத, போன் வை. நைட்டே வந்துருமா? ஏய், நான் சந்தேகப்பட்டது தப்பு தாண்டி. உண்மையிலே இவங்க ஜமீன் குடும்பம் தான். ஏய், அப்படியே என்ன கைத்தாங்களா கூட்டிட்டு போயிடுறீ. எனக்கு அப்படியே மயக்கம் வந்துரும் போல இருக்கு. அது சரி, நீ உன் வேலையை மட்டும் முடிச்சிட்ட. அவரை பத்தி ஏதாவது கேட்டியா? இருக்குது. ஏங்க, ஊர்ல இருந்து உங்க பையன் போன் ஏதாவது பண்ணாரா? அவனை நீங்க பார்த்தது இல்லையா? அதோ அந்த ரூம்ல தான் இருக்கான். என்ன சொல்றீங்க? அது அந்த ரூம்ல அவன் போட்டோ இருக்குன்னு சொன்னேன். ஐயோ அங்கிள், அவரோட போட்டோ இங்கேயே இருக்கே. மா பாரு. தம்பி நல்லா இருக்காரு. ஆனா என்ன ஆனா? இல்ல, வெளிநாட்டுல இருக்காரு. காதல் கீதல்னு ஏதாவது? சுட்டு பொசுக்கிடுவேன். நான் ஒன்னும் காதலுக்கு எதிரி இல்லை. அவன் காதலிக்கிற பொண்ணு ஒரு தமிழ் பொண்ணா இருக்கணும், அவ்வளவு. என் புள்ள என் பேச்சை மீறவே மாட்டான். அது போதுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அது வந்து கண்டிப்பா நீங்க 2 பேரும் நாளைக்கு வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்ல வந்தேன். நிச்சயமா வந்துருவோம். சரிங்க, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? சரிங்க. சரிங்க சித்ராவா, வரேங்க. சரி வாங்க. வரேன் ஆண்டி. சித்ரா, பையன் போட்டோ. ஐயோ சாரி ஆண்டி, தெரியாம. வரேன் ஆண்டி, வரேன் அங்கிள். ஆமா. அப்பாடி. ரொம்ப வருத்தப்பட்டாரு.
இதெல்லாம் என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. சொல்றத கேட்டுட்டு இருக்கேன்னு அர்த்தம். அவங்களுக்காக இல்லைன்னா கூட எனக்காக ஒரு தடவை அவங்கள வந்து பார்த்துருக்கலாம்ல. நிஜமா எங்க அப்பா அடியாட்களை அனுப்பவே இல்லையா? அவருக்கே தெரியாம தான் அவங்களாம் புறப்பட்டு வந்திருக்காங்களாம். நான் உங்ககிட்ட பேசினது தப்பா? இல்லையே. அவங்களே தேடி வந்துட்டாங்க. பேசாம இருந்தா நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்ல. இப்படி பட்டும் படாம பேசினா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேற டாபிக் பேசுவோமா? இங்க பாரு நித்யா, உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே உனக்காக கூட வெயிட் பண்ணாம நானே நேர்ல போய் பார்த்து பேசினேன். ஆனா உங்க அப்பா தப்பா பிஹேவ் பண்ணாரு. அதுக்கு மேல என்னால அங்க இருக்க முடியல, அதான் வந்துட்டேன். இல்லங்க, ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு. அவர் நம்ம 2 பேரையும் ஒண்ணா. ப்ளீஸ் நித்யா, உங்க அப்பா எதுக்காக வேணாலும் வந்திருக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என்ன தப்பா ட்ரீட் பண்ணாரு, அவர் ட்ரீட் பண்ண விதம் சரியில்லை, அவ்வளவுதான். உனக்காக உங்க அப்பா முன்னாடி என்னால ஈகோ பார்க்காம இருக்க முடியும். அதே சமயம் தன்மனத்தை கழட்டி வச்சுட்டு நிக்கணும்னா எங்க அப்பாவே எனக்கு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னாச்சு நித்யா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. நானோ என்கிட்ட எதுவுமே மறைக்கக்கூடாது. நான் முன்னாடி நின்று நடத்தி வச்ச கல்யாணம். அதுல சின்னதா நீங்க வருத்தப்பட்டா கூட என்னால தாங்கிக்க முடியாது. இல்ல, அப்பா அம்மா வந்திருந்தாங்க. தெரியுமே, அவங்க வந்திருக்காங்கன்னு நான் தானே உங்ககிட்ட சொன்னேன். நித்யா, நீங்க எல்லாரும் கொடுத்த பில்டப்பை பார்த்து நான் கூட உங்க அப்பா பயங்கரமான ஆளா இருப்பாருன்னு நினைச்சேன். ஹீஸ் a nice gentleman. சாரி நித்யா, நீ ஏதோ சொல்ல வேண்டியே. உங்க அப்பா அம்மா வந்ததால ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு சின்ன பிரச்சனை. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உங்க அப்பா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. நான் சொன்னா அவர் கண்டிப்பா கேட்பாரு. என்ன நித்யா, ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல, பிரச்சனை அப்பா சைடுல இல்ல. வேற? எங்க அப்பா மரியாதையா ட்ரீட் பண்ணலன்னு பாபு கோச்சுக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல நித்யா. பாபு உங்க அப்பா கிட்ட எப்படி பேசுறதுன்னு தர்ம சங்கடமாவே இருந்தாரு. உங்க அப்பா 2-3 தடவை கூப்பிட்டு பேசினப்போ பாபுவால பேசவே முடியல. சரி, நான் இருக்கிறதுனால தான் பேச யோசிக்கிறாரோன்னு அதனால தான் வெளியே வந்து உங்ககிட்ட சொன்னேன். இதுதான் பிரச்சனையா? நான் வேற ஏதோ பெருசா இருக்குமோன்னு பயந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி பேசுறாங்கல்ல, அப்போ ஒரு மாதிரியா தான் இருக்கும். போக போக சரியாயிடும். ரொம்ப நேரமா கிண்டி கிண்டி சாப்பாட்டை பாயசமாக்கிட்டீங்க. எடுத்து குடிச்சிட்டு போய் வேலையை பாருங்க. ஆரா சொன்னது தானே நான் சொன்னேன். அதுக்கே இவ்ளோ கோவப்படுறீங்க? அப்போ நான் சொன்னதை நம்ப மாட்டேன், அப்படிதானே? அப்படி இல்ல, எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டா தானே ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். என்ன பேசுற நித்யா? பேசினாதான் புரிஞ்சுக்க முடியுன்றதுக்கு நீ நானும் என்ன இந்தியாவை பாகிஸ்தானுமா? ஒரு வார்த்தை கூட பேசாம என்ன நீயும் உன்னை நானும் ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் புரிஞ்சுக்கிறது. சத்தியமா உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணணும். சொல்லு. ரிசப்ஷனுக்கு எங்க அப்பா அம்மாவும் வரணும்னு ஆசைப்படுறாங்க. இப்பதான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க. ஆமா நித்யா, ஆனா இது நான் மட்டுமே எடுக்கிற முடிவு இல்லையே. அப்ப நீங்க மாமா கிட்ட பேசுங்க. நித்யாவை பெத்த ஒரே காரணத்துக்காக அவங்க அப்பா அம்மா ரிசப்ஷனுக்கு வரக்கூடாதான்னு கேளுங்க. என்ன நித்யா,
என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? பின்ன என்னங்க, எங்க அப்பாவே இறங்கி வராரு. இறங்கி வராருன்னா அவர் என்னவோ மலையில இருக்க மாதிரியும் நாங்க என்னவோ மடுல இருக்க மாதிரியும் பேசுற. என்ன வார்த்தை இது? இது பாருங்க, அவங்கள கூப்பிடக்கூடாது அவ்வளவுதானே? முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. யதார்த்தமா சொல்ற வார்த்தைக்கெல்லாம் புதுசா அர்த்தம் கண்டுபிடிச்சு டார்ச்சர் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் அவங்கள கூப்பிடுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட கேளு. கண்டிப்பா நான் பண்ணுவேன்னு நீங்க சொன்னதுனால மட்டும்தான் நான் இதை உங்ககிட்ட கேட்டேன்.